அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். சரிங்களா? இப்போ கேன்டிலீவர் முடிச்சிட்டோம். அடுத்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். முதல்ல சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா என்னென்னா, ஒரு எண்டு வந்து ஹிஞ்சுடாகவும் இன்னொரு எண்டு வந்து ரோலர் சப்போர்ட்டாலும் தாங்கப்பட்டிருந்தால் அந்த பீமுக்கு பெயர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சரிங்களா? ஒரு எண்டு ஹிஞ்சுடாக இருக்குது அப்படின்னா ஹிஞ்சு சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ஒரு ரோலர் சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான். சப்போஸ் பீமுடைய இந்த எண்டை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த எண்டை பின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸோ பீமுடைய லெஃப்ட் சப்போர்ட்டில் கிரியேட் ஆகிற ரியாக்ஷன்ஸ் விஏ அண்ட் ஹச்ஏ. பீமோட ரைட் சப்போர்ட்டில் கிரியேட் ஆகிற ரியாக்ஷன்ஸ் விபி, வெர்டிக்கல் ரியாக்ஷன் விபி மட்டும்தான். சரிங்களா? இதுக்கு டிஐ வேல்யூலாம் பார்த்துட்டோம். டிஐ என்னது? டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன் 3, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 3 தான். அப்போ 3 - 3 0. டிஐ வேல்யூ 0வாக இருக்க காரணத்தினால இந்த பீமுக்கு பேர் என்னது? டிட்டர்மினேட் பீமா இன்டர்மினேட் பீமா? சொல்லுங்கள். டிட்டர்மினேட் பீம். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் என்பது ஒரு டிட்டர்மினேட் பீமு. சரியா? அடுத்து இது முடிஞ்சு. இப்போதைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன். என்னன்னா, ஒரு 4 மீட்டர் ஸ்பேன் கொண்ட ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. கொஸ்டின் தான். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோட ஸ்பேன் வந்து 4 மீட்டரு. 4 மீட்டர் ஸ்பேனு. நடுவில் ஒரு பாயிண்ட் லோடு 20 kN அப்ளை ஆகுது. கரெக்டாக நடுவில் அப்ளை ஆகுது. சரிங்களா? இதுக்கு இதான் கொஸ்டின். ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் 4 மீட்டர் ஸ்பேனு, சென்டரில் ஒரு பாயிண்ட் லோடு 20 kN ஆக்ட் ஆகுதுன்னு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், இதுக்கு நீங்கள் என்ன வரையணும்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். சரியா? அது எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா, ஸ்டெப் 1, ஃபைன் ரியாக்ஷன், ஃபைன் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ்னா என்னென்ன சார்? வெர்டிக்கல் ரியாக்ஷன் அட் ஏ கண்டுபிடிங்க அண்ட் வெர்டிக்கல் ரியாக்ஷன் அட் பி கண்டுபிடிங்க. இதுதான் ஃபைன் சப்போர்ட் ரியாக்ஷன். ஸோ விஏ அண்ட் விபி கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன், பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன். ஸ்டெப் நம்பர் 2 வந்து ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன். அது உங்களுக்கு போட தெரியும் ஆல்ரெடி. பாயிண்ட் லோடு வந்தால் லெஃப்ட் ரைட் எடுக்கணும். சரியா? பாயிண்ட் லோடு வந்துச்சுன்னா லெஃப்ட் ரைட் எடுக்கணும், இல்லாட்டி எடுக்க தேவையில்ல. சரியா? சரி. ஷியர் ஃபோர்ஸோட ஃபார்முலா, பாயிண்ட் லோடு வந்துச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? லோடு மட்டும்தான். சரியா? அடுத்து ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னா பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன். பாயிண்ட் லோடு வந்துச்சுன்னா பெண்டிங் மொமெண்டோட ஃபார்முலா என்னது? லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். சரியா? இதுக்கு லெஃப்ட் ரைட் எடுக்கணுமா? லெஃப்ட் ரைட் எடுக்க தேவையில்ல. பெண்டிங் மொமெண்ட்டுக்கு லெஃப்ட் ரைட் எடுக்க தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். சரியா? ஆல்ரெடி நம்ம கேண்டிலீவரில் படித்த பாதி இது இருக்குது, அதனால ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஓகேவா? சரி. சப்போர்ட் ரியாக்ஷன் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இருபது kN. இது ஒரு 2 மீட்ரு, இது ஒரு 2 மீட்ரு, டோட்டலாக 4 மீட்ரு. சரிங்களா? இது ஏ பாயிண்ட் வச்சுக்கோங்க, இது பி பாயிண்ட்னு வச்சுக்குவோம், இது வந்து சி பாயிண்ட். சரியா? இப்போது சப்போர்ட் ஏல ப்ரொடியூஸ் ஆகிற வெர்டிக்கல் ரியாக்ஷன் விஏன்னு சொன்னா, சப்போர்ட் பியில் ப்ரொடியூஸ் ஆகிற வெர்டிக்கல் ரியாக்ஷன் விபின்னு சொன்னா, சரி இதை வச்சு எவ்வளோ கண்டுபிடிப்போம். இதில் இந்த ஏ சப்போர்ட்டில் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுமா ஆகாதா? இது ஹிஞ்சு சப்போர்ட்னால இருக்கும், ஆனால் இந்த லோடுக்கு ப்ரொடியூஸ் ஆகுமான்னு கேட்குறேன். இங்கே லோடு வந்து வெர்டிக்கலாக இருக்கிற காரணத்தினால சப்போர்ட் ரியாக்ஷன் வெர்டிக்கலாக மட்டும்தான் கிரியேட் ஆகும். சப்போர்ட் ரியாக்ஷன் என்னது? சப்போர்ட் ரியாக்ஷன் ஒன்லி வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஹரிசாண்டல் லோடு கொடுக்க ஆள், அப்புறம் எப்படி அதுக்கு ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும்? ரியாக்ஷன் என்னது? நீ கொடுத்த லோடோட எஃபெக்ட் தானே அது.
ஸோ இங்கே ஹரிசாண்டலாக லோடே இல்லை, அப்போ ஹரிசாண்டல் ரியாக்ஷனே இருக்காது. இந்த 2 ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்போ சொல்லு. ஓகே, இப்போ லோடு வந்து சிமெட்ரிக் ஆக்ட் ஆகுதா இல்லை ஏசிமெட்ரிக் ஆக்ட் ஆகுதா சொல்லுங்கள் சார். சிமெட்ரிக்னா சார் சென்டரில் ஒரு கோடு போடுங்க, சென்டரில் ஒரு கோடு போடுங்க. சரியா? சென்டரில் கோடு போட்டால் பீமுக்கு லெஃப்ட் ரைட்டு ஒரே மாதிரி தானே இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஏ மட்டும்தான் அப்படி மேலே ஆக்ட் ஆகுது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விபி மட்டும்தான் மேலே ஆக்ட் ஆகுது. அதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லேயும் ஆக்ட் ஆகுது. இதுவும் 2 மீட்டர் தான், இதுவும் 2 மீட்டர் தான். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது, ஒரே மாதிரி லோடு ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ சிமெட்ரிக்கு. அப்போ திஸ் பீம் இஸ் சிமெட்ரிக். இந்த பீம் சிமெட்ரிக்காக இருக்க காரணத்தினால இங்கே 20 கிலோமீட்டர் நடுவில் லோட் ஆக்ட் ஆகுதுல்ல, இந்த சப்போர்ட்டுக்கு எவ்வளோ வரும், இந்த சப்போர்ட்டுக்கு எவ்வளோ வரும், இங்கிட்டு 10 வரும், இங்கிட்டும் 10 தான் வரும். ஏன் சார் 10 வரும்? ஏன்னா லோடு சிமெட்ரிக்காக இருக்க காரணத்தினால. அப்போ நீ என்ன சார் எழுதணும் இங்கே? சின்ஸ் லோட் இஸ் சிமெட்ரிக். எப்படி என்ன எழுதணும்னா, சின்ஸ் லோட் இஸ் சிமெட்ரிக், லோடு சிமெட்ரிக்காக இருக்க காரணத்தினால சப்போர்ட் ரியாக்ஷன் VA ஈக்குவல் டு சப்போர்ட் ரியாக்ஷன் VB, ரெண்டுலையுமே ஈக்குவல் ரியாக்ஷன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். VA ஈக்குவல் டு VB. சார் அது எவ்வளோ சார் இருக்கும்? டோட்டல் லோடில் பாதி இருக்கும். VA வேல்யூ எவ்வளோ இருக்கும்? டோட்டல் லோடில் பாதி 20னா VAக்கு பாதி 10 வரும், VBக்கு பாதி 10 வரும். ஸோ VAக்கு 10, VBக்கு 10. ஸோ VA சப்போர்ட் ரியாக்ஷன் VA இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோடு பை 2. டோட்டல் லோடு எவ்வளோ? 20 கிலோநியூட்டன் பை 2. VA ஈக்குவல் டு 10 கிலோநியூட்டன். VA ஈக்குவல் 10 கிலோநியூட்டன். VB ஈக்குவல் டு சப்போர்ட் ரியாக்ஷன் VB எவ்வளோ? டோட்டல் லோடு பை 2 தான். இல்லை, டோட்டல் லோடு பை 2, 20 கிலோநியூட்டன் பை 2. ஸோ VB இஸ் ஈக்குவல் டு 10 கிலோநியூட்டன் தான். ஸோ VA VB கண்டுபிடிச்சிட்ட. சொல்லு இப்போ எவ்வளோ? VA எவ்வளோ? VA ஈக்குவல் டு 10 கிலோநியூட்டன், VB ஈக்குவல் டு 10 கிலோநியூட்டன். பாண்டி என்னன்னு கேள்றோம். காசு ஏதாவது காசு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க சொல்ல வந்து தரேன்னு சொல்லி தினகரன் பேசு. தினகரன் தான். ஹலோ ஹலோ சார். சரி கவனிங்க. VA ஈக்குவல் டு 10 கிலோநியூட்டன், VB ஈக்குவல் டு 10 கிலோநியூட்டனு. இப்போ சியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் போடுவோம். பாயிண்ட் லோடுக்கு சியர் ஃபோர்ஸோட ஃபார்முலா லோடு மட்டும்தான். பேடு சியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன். சியர் ஃபோர்ஸ் இங்கே சார் கேண்டிலிவர் பீமுக்கு எங்கேருந்து போகணும்னா நீ ரைட்டில் இருந்து கூட போய்க்கலாம், இல்லை லெஃப்டில் இருந்து கூட போய்க்கலாம், எப்படினா போய்க்கலாம், உன்னோட விருப்பம் தான். ஆனால் சாரி, இந்த ஃபோன் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா. கேண்டிலிவர்னு வச்சுக்கோங்க, ரைட் சைட்லேருந்து தானே போகணும், ஃப்ரீ ஹேண்ட்லேருந்து தான் போகணும். ஆனால் அது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ன்றனால நீ வந்து லெஃப்ட்லேருந்தும் போய்க்கலாம், ரைட்லேருந்தும் போய்க்கலாம். கேண்டிலிவருக்கு நீ என்ன பண்ண யோசிச்சு பாடுறா தம்பி. கேண்டிலிவருக்கு என்ன பண்ண? ஃப்ரீ ஹேண்ட்லேருந்து மட்டும்தான் நீ போன. ஞாபகம் இருக்கா? இங்கே ஓரமாக எழுதுறேன். கேண்டிலிவருக்கு என்ன பண்ணனா, இங்கே சப்போஸ் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவேன், 20 கிலோ இங்கே ஆக்டாக இருக்குது, 4 மீட்டர்னு வச்சுக்குவேன். நீ என்ன பண்ண? ஃபஸ்ட்டு சியர் ஃபோர்ஸ் அட் பி தான் போட்டேன், பி ரைட்டு லெஃப்ட்லாம் போட்டேன், அடுத்து பி லெஃப்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? இங்கேருந்து தான் இந்த பக்கமாக போனேன், இந்த பக்கமாக போயிட்டு அடுத்து சியர் ஃபோர்ஸ் அட் ஏ ரைட்டு போட்டேன், அப்புறம் ஏ லெஃப்ட்டு போட்டேன். ஆனால் இங்கே அப்படி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீ லெஃப்ட்லேருந்து போய்க்கலாம், ரைட்லேருந்து போய்க்கலாம். நான் லெஃப்ட்லேருந்து போகிறேன். சரியா? சியர் ஃபோர்ஸ் அட் ஃபஸ்ட்டு சியர் ஃபோர்ஸ் அட் ஏ லெஃப்ட்டு. சார் எப்படி சார் அது? இங்கே பாரு, ஏ லெஃப்ட்டுன்னு இந்த சப்போர்ட்டுக்கு இந்த பக்கம் இதான் ஏ லெஃப்ட்டு. ஏ லெஃப்டில் ஏதாவது சியர் ஃபோர்ஸ் இருக்கா? கிடையாது. சரியா? சியர் ஃபோர்ஸ் அட் ஏ லெஃப்ட்டு கிடையாது. அப்போ 0 கிலோநியூட்டன். அடுத்து சியர் ஃபோர்ஸ் அட் ஏ ரைட்டு. ஏ ரைட்னா சார், ஏ ரைட்னா கவனி, தான் ஏ ரைட்டு. சப்போர்ட் ரியாக்ஷனை சேர்த்துக்கணும். விஏவோட மதிப்பு என்ன? விஏவோட மதிப்பு 10 கிலோநியூட்டன். 20ல் பாய் தானே, 10 கிலோநியூட்டன். விபியோட மதிப்பு 10 கிலோநியூட்டன் தான். இப்போ ஏ ரைட் எவ்வளோ? 10 கிலோநியூட்டன் ப்ளஸ் 10 கிலோநியூட்டன். சார் இது ஏன் சார் ப்ளஸ்ன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நான் உங்கள்கிட்ட சைன் கன்வென்ஷன் சொல்லியிருக்கேன்ல. இங்கே பாரு, என்ன சொல்லியிருக்கேன்?
இப்படி இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதாவது லெஃப்ட்டில் வந்து மேலே போனாலும் ரைட் சைடில் கீழே வந்தாலும் அது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தானே இருக்குது, லெஃப்ட்டில் மேலே தானே போகுது, யார் லெஃப்ட்டில் ரியாக்ஷன் மேலே தான் போகுது, ஆனால் ப்ளஸ்ஸு தான். சரியா? சியர் ஃபோர்ஸ் அட் ஏ ரைட் வந்து 10 kN. அடுத்து சியர் ஃபோர்ஸ் அட் அடுத்து பாயிண்ட் லோடு சென்டரில் வருது, லோடு வர இடத்துல எல்லாம் எடுக்கணும். சியர் ஃபோர்ஸ் அட் சி லெஃப்ட்டு. சார் சி லெஃப்ட் தான் இது சார், இங்கே இருக்கு பாரு, இதான் சி லெஃப்ட். இந்த இடம் சி லெஃப்ட் பாரு. சி லெஃப்ட்டில் என்னென்ன லோடு ஆக்ட் ஆகுதுன்னு பாரு. இந்த 10 மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, வேற எங்கே இந்த லோடெலாம் ஆக்ட் ஆகலை, 10 மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ சி லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 10 கிலோ, அதே 10 kN மட்டும்தான். அடுத்து சியர் ஃபோர்ஸ் அட் சி ரைட். சி ரைட்னா என்னன்னு பாரு, இங்கே பாரு, இதான் சி ரைட்டு. சி ரைட்னா இந்த ப்ளஸ் இந்த 10 மைனஸ் 20 போடணும். ஏன் சார் இதுக்கு மட்டும் மைனஸ் போடுறீங்க? ஏன்னா விஏன்ற ரியாக்ஷன் அப்பர்ட்ஸில் ஆக்ட் ஆகுது, மேலே ஆக்ட் ஆகுது. ஆனால் 20 kN பாயிண்டோடு கீழே ஆக்ட் ஆகுது, ரெண்டு ஆப்போசிட் ஆக்ட் ஆகிறதுனால இதுக்கு மைனஸ் போடணும். சி ரைட் எவ்வளோனா 10 minus 20 equal to minus 10 kN. அடுத்து சியர் ஃபோர்ஸ் அட் பி லெஃப்ட். பிக்கு லெஃப்ட் எடு, இங்கே இதுதான் பிக்கு லெஃப்ட். பி லெஃப்ட் என்னென்ன சேர்க்கணும்? இந்த 10 kN வரும், இந்த 20 வரும், ரெண்டு தான் வரும். ப்ளஸ் 10 மைனஸ் 20 எவ்வளோ? மைனஸ் 10 தான் வரும், அதே ஆன்சர் தான் வரும். ப்ளஸ் 10 அதே தான் வரும், ப்ளஸ் 10 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 kN தான் வரும். அடுத்து சியர் ஃபோர்ஸ் அட் பி ரைட். இப்போ எல்லாத்தையும் நீ சேர்க்கணும். பி ரைட்டுக்கு சியர் ஃபோர்ஸ் வரும். அப்போ என்னென்ன வரும்? ப்ளஸ் 10 மைனஸ் 20, இங்கே ஒரு ப்ளஸ் 10, ஏன் இது மேலே தானே ஆக்ட் ஆகுது, அப்பர்ட்ஸ் தான். இந்த ப்ளஸ் 10 அப்பர்ட்ஸில் எடுத்துக்கிட்டே அப்படின்னா அப்பர்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ், டவுன்வர்ட்ஸ்லாம் நெகட்டிவ். ஸோ ப்ளஸ் 10 மைனஸ் 20, இங்கே ஒரு ப்ளஸ் 10 போடு. ப்ளஸ் 10 மைனஸ் 20 ப்ளஸ் 10. சார் ஏன் சார் இங்கே ப்ளஸ் 10? ஏன்னா இங்கே ரியாக்ஷன் அப்பர்ட்ஸில் ஆக்ட் ஆகுது, அந்த காரணத்தினால. புரியுதா? ஸோ 10 மைனஸ் 20, 10 மைனஸ் 20 மைனஸ் 10, மைனஸ் 10 ப்ளஸ் 10 0 kN. கேல்சியில் போட்டு வந்துடும். சரியா? இப்போ டிராயிங் வரைவோம். சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எந்த கலரில் போடுவோம்? ரெட் கலர், ஏதோ ஒரு கலர் போடுவோம். சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இப்போ பாருங்கள், ஈஸி தான்டா அது, கேண்டிலிவரே ஈஸியாக முடிச்சிட்டிங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா, சிம்பிளி சப்போர்டு. ஏ லெஃப்ட் எவ்வளோ? 0 kN. ஏ ரைட்டு ப்ளஸ் 10 kN, ப்ளஸ் 10 இங்கே இருக்குது, 10 kN ப்ளஸ் 10. அடுத்து சி லெஃப்ட், சீனா சென்டர் தானே, சி லெஃப்ட் எவ்வளோ? அதே ப்ளஸ் 10 kN தான். சி ரைட்டு மைனஸ் 10, சி பாயிண்ட் தான், அதே சி பாயிண்ட் தான், மைனஸ் 10க்கு மாறுது. ஸோ மைனஸ் 10 kN. பி லெஃப்ட் மைனஸ் 10 kN. பி ரைட்டு 0 kN. அப்படியே புள்ளி வச்சு கோலம் போடுங்க, அவ்வளோதான். 0, அடுத்து ப்ளஸ் 10, மறுபடியும் ப்ளஸ் 10, ப்ளஸ் 10லேருந்து மைனஸ் 10க்கு ஒரே பாயிண்ட்லேயே மாறுது. அப்போ அப்படியே டவுன்லோடில் இறங்கும். அப்புறம் மைனஸ் 10 தான், அப்புறம் 0. இங்கெல்லாம் சியர் ஃபோர்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, இங்கெல்லாம் சியர் ஃபோர்ஸ் நெகட்டிவாக இருக்குது. இந்த இடத்துல சியர் ஃபோர்ஸ் 0 ஆகுது. சியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறேன், நோட் பண்ணுங்க. எங்கே சியர் ஃபோர்ஸோட சைன் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் at point where shear force equal to 0 or shear force changes sign, shear force changes its sign. அந்த பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். ஸோ shear force எங்க இங்கே 0 ஆகுது? எல்லா பாயிண்ட்டும் இருக்குது. ஏ பாயிண்ட்,
இது பி பாயிண்ட், சென்டர் சி பாயிண்ட். சி பாயிண்ட்ல தான் சியர் ஃபோர்ஸோட சைன் சேஞ்ச் ஆகுது, சியர் ஃபோர்ஸ் 0 ஆகுது. அப்போ இந்த பீமுக்கு அட் சி சியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த காரணத்தினால பெண்டிங் மொமெண்ட் வில் பி மேக்ஸிமம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ரா, கவனிங்க. நம்ம போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்கேன், போன வருஷம் தியரிலாம் கேட்டிருப்பாங்க. சியர் ஃபோர்ஸ் எங்கே 0 அங்கே பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம். இது எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. உங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் கேட்பாங்க, உங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்க, உங்கள் இன்டர்வியூவில் கேட்பாங்க, எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோ. சியர் ஃபோர்ஸ் எங்கே 0 ஆகுதோ அங்கே பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் இருக்கும். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன். பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன் போடுறா தம்பி. இப்போ பெண்டிங் இங்கே பெண்டிங் மொமெண்ட் லெஃப்ட் ரைட் எடுக்கணுமாடா? தேவையே இல்லை. பெண்டிங் மொமெண்ட் லெஃப்ட் ரைட்லாம் எடுக்க தேவையில்லை. இப்போ சொல்லு, பெண்டிங் மொமெண்ட் ஏல எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்? லோடு லெஃப்ட்ல இருந்தே போ. ஏல பெண்டிங் மொமெண்ட் லோடு இன்டு டிஸ்டன்ஸ். உங்க ரெஃபரன்ஸ்க்காக இங்கேயே வரைஞ்சிடண்டாத. VA equal to 10 kilonewton, VB equal to 10 kilonewton, 20 kilonewton. ஒரு 2 மீட்டர், ஒரு 2 மீட்டர். பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் C, இந்த பாயிண்ட் B. உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக தாண்டா வரைகிறேன், திரும்ப வரையணும்னு அவசியம் இல்லை. கிளாஸ் ஒர்க்கில் எழுதியிருக்கணும் தம்பி. இதெல்லாம் நான் கிளாஸில் வந்து செக் பண்ணுவேன். இப்போ பெண்டிங் மொமெண்ட் அட் A லெஃப்ட் ரைட் எடுக்க தேவையில்ல. பெண்டிங் மொமெண்ட் A இஸ் ஈக்குவல் டு லோட் இன்டு டிஸ்டன்ஸ் தானே. லோட் எவ்வளோ? 10. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அதே பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகுது. பெண்டிங் மொமெண்ட் எங்கே எடுக்கிற? ஏல எடுக்கிற. பெண்டிங் மொமெண்ட் ஏல எடுக்கிற. இந்த 10 கிலோமீட்டர் ஏலே தான் ஆக்ட் ஆகுது. டிஸ்டன்ஸ் 0. இப்போ பெண்டிங் மொமெண்ட் A 0 கிலோநியூட்டன் மீட்டர். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் B, சாரிடா B போட்டோன்னா. பெண்டிங் மொமெண்ட் அட் C, பெண்டிங் மொமெண்ட் அட் C. Cல பெண்டிங் மொமெண்ட் லெஃப்ட்ல இருந்தே போ, லெஃப்ட்ல இருந்தே போ. எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுது? அப்போ லெஃப்ட்ல இருந்தே போனீங்கன்னா ஏலேருந்து C வரைக்கும் உள்ள எல்லா லோடையும் கன்சிடர் பண்ணும். ஏலேருந்து C வரைக்கும் என்னென்ன லோட் இருக்குது? இந்த 10 இருக்குது, இந்த 20 இருக்குது, 2 தான் இருக்குது. போடு. 10 இன்ட்டு இந்த 10 இன்ட்டு 2 மீட்டர். ஏன்னா நான் எங்கே பெண்டிங் மொமெண்ட் எடுக்கிறேன்? Cல பெண்டிங் மொமெண்ட் எடுக்கிறேன். நான் எடுக்கிற பெண்டிங் மொமெண்ட் Cல. லோட் எங்கே ஆக்ட் ஆகுது? ஏல. அப்போ ஏக்கும் சிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் தான் எடுக்கணும். 10 இன்ட்டு 2 மைனஸ், இது மேலே போதில்லை, அதனால ப்ளஸில் எழுதிட்டேன். மைனஸ் 20 இன்ட்டு 0. சார் ஏன் சார் இங்கே மட்டும் 0 போட்டீங்க? ஏன்னா நான் பெண்டிங் மொமெண்ட் எடுக்கிறேன், Cல எடுக்கிறேன். பெண்டிங் மொமெண்ட் Cல எடுக்கிறேன். லோடு எனக்கு அதே இடத்துல ஆக்ட் ஆகுது, அதனால தான் 0 எடுக்கிறேன். 20 இன்ட்டு 0னா 0 ஆயிரும். ஸோ 10 இன்ட்டு 2 எவ்வளோ? 10 இன்ட்டு 2 20 கிலோநியூட்டன் மீட்டர். பெண்டிங் மொமெண்ட் C வந்து 20 கிலோநியூட்டன் மீட்டர். ப்ளஸ் தான். அடுத்து ஏன் சார் ப்ளஸ்ன்னு சொல்கிறீங்க? ஏன் சார் ப்ளஸ்ஸு? யோசிச்சு பாடுறா. இது ஒன்ஸ் நீ ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்குவேன். ஏன்னா இது வந்து சாகிங் மூமெண்ட்ரா. சாகிங் மூமெண்ட் என்ன சார்? இப்படி லோடு கொடுக்கும்போது இங்கே இப்படி லோடு கொடுக்கும்போது பீம் வந்து எப்படி பெண்ட் ஆகும்? யூ ஷேப்பில் பெண்ட் ஆகும், ஸ்மைலி மாதிரி பெண்ட் ஆகும். சொல்லியிருக்கேன்ல, ஸ்மைலி மாதிரி பெண்ட் ஆகும். அப்போ இது சாகிங் மூமெண்ட்டு. சாகிங் மூமெண்ட்னா அது பாசிட்டிவ் மூமெண்ட்னு சொல்லியிருக்கேன், அதனால தான் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நீ இந்த வெர்டிக்கல் ரியாக்ஷனை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போர்ட் ரியாக்ஷனை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் ஆக்ட் ஆகிற டவுன்லோட் லோடு எல்லாத்தையுமே நெகட்டிவ் தான் எடுக்கணும். சரி, அதனால தான் இங்கே மைனஸ் போட்டேன். ஏன்னா 10 வந்து அப்போர்டில் இருக்குது, ப்ளஸ் 20 வந்து டவுன்லோட் இருக்குது, அதனால மைனஸ் போட்டேன். ஸோ ஆனால் 0 ஆயிடுச்சு. 10 இன்ட்டு 2 20 தான் ஆன்சர். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் B. நல்லா கவனி தம்பி, பெண்டிங் மொமெண்ட் அட் B. ஏன்னா Bயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லோடெலாம் ஆக்ட் ஆகுது? B வரைக்கும், ஏல ஆரம்பிச்சு B வரைக்கும் என்ன லோட் ஆக்ட் ஆகுது? இந்த 10 ஆக்ட் ஆகுது, இந்த 20 ஆக்ட் ஆகுது, இந்த 10மே ஆக்ட் ஆகுது, 3மே ஆக்ட் ஆகுது. இப்போ போடு 10. முதல்ல இந்த 10 VA 10 எடுப்பேன். 10 இன்ட்டு 4. சரி, ஏன் சார் 4? நான் பெண்டிங் ஒன் Bயில் எடுக்கிறேன். பெண்டிங் ஒன் Bயில் எடுக்கிறேன். லோடு இங்கே லோடு 7 ஆக்ட் ஆகுது. இப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள தூரம் 4 மீட்டர். அதனால மைனஸ் 20. இந்த 20 இன்ட்டு
2. ஏன்னா 20க்கும் பிக்கும் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ், 2 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். -20 × 2. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, ஏன்னா அது மேலே தானே போகுது, ப்ளஸ் விபி இன்ட்டு விபின்னு அவ்வளோ 10 × 0. ஏன் சார் 0? ஏன் சார் 0? ரியாக்ஷன் பியில் ஆக்ட் ஆகுது. நான் பெண்டிங் மூமெண்ட் அங்கேயே தான் எடுக்கிறேன், தள்ளிலாம் ஒன்று எடுக்கல. ஸோ அதே பாயிண்டில் தான் எடுக்கிறேன், அதனால 0. 10 × 0 0 ஆயிரும். இப்போ சொல்லு, 10 × 4 40, 20 × 2 40, 40 - 40 எவ்வளோ? 0 kN/m. அப்போ ஈஸி தானடா. பெண்டிங் மொமெண்ட் A 0, பெண்டிங் மொமெண்ட் C 20, பெண்டிங் மொமெண்ட் B 0. ஈஸியாக வரைஞ்சலாம் அந்த டயக்ராம். பெண்டிங் மொமெண்ட் A எவ்வளோ? 0. பெண்டிங் மொமெண்ட் B 0 தான், 0 kN/m. பெண்டிங் மொமெண்ட் C 20 kN/m. சரி, எப்படா தம்பி வேரி ஆகும்? வேரியேஷன் இன்க்ளைன்டு லைன், ஏன்னா பாயிண்ட் லோடாக இருக்கனால இன்க்ளைன்டு லைன். இது ஒரு இன்க்ளைன்டு லைன், இது சாகிங் மூவ்னால பாசிட்டிவ். அவ்வளோதான்டா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஸோ இது A பாயிண்ட்டு, B பாயிண்ட்டு, இது C பாயிண்ட்டு. அப்போ நான் சொன்ன ப்ரூஃபு, நான் சொல்லி ஒரு ப்ரூஃப் சொன்னல, அதாவது அட் சியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு மேக்ஸிமம்னு சொன்னேன்ல, கரெக்டா? எங்கே சியர் ஃபோர்ஸ் 0 இருந்துச்சு இந்த கேஸில்? அட் C சியர் ஃபோர்ஸ் 0 இருந்துச்சா? அப்போ அந்த இடத்துல தான் பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்குது. டயக்ராம் வச்சு பாருங்கள், மேக்ஸிமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 20 kN இருக்குது. அதான் ப்ரூஃப். சரியா? அப்போ அந்த டயக்ராமோட சம் முடிஞ்சு. சரி, நோட் பண்ணிக்கிறீங்களா? கிளாஸ் ஒர்க் நோட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்டா, சிம்பிளி சப்போர்ட்டடு. சரிப்பா, தேங்க்யூ.